நாளுக்கு அப்புறம் வர்றதால என்னோட ஃபேவரட் டிஷ் இதோ உங்களுக்காக. ஒரு சாஸ்பேனில் கொஞ்சமாக எண்ணெய், அது கூடவே கொஞ்சமாக நெய், இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், கூடவே கொஞ்சமாக உப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை இதில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கோட டிஷ் என்னன்னு சொல்ல மறந்துட்டேன்ல. இன்றைக்கி நான் பன்னீர் மசாலா தான் செய்ய போகிறேன். அதுக்காகத்தான் இதை நான் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா இது வதங்கிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், நார்மல் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக காரத்துக்காக மிளகுத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள். இதுதான் என்னோடய மசாலாஸ். இது நல்லா இப்போ வதங்கட்டும். பிளெண்டரில் கொஞ்சமாக தக்காளியை நம்ம அரைச்சி சாஸாக சேர்க்க போகிறோம். இது நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வரத்துக்காக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு திக் பேஸ்ட்டாக கிடைக்கும். இதை நல்லா இப்போ அரைச்சி நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல, அதில் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நம்ம பச்சையாக சேர்த்துருக்கோம், அதனால இது நல்லா வதங்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம தக்காளியை ராவாக அரைச்சி சேர்த்துருக்கோம், கூடவே மசாலாவும் ஆட் பண்ணிடணும். இது எல்லாமே இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர் க்யூப்ஸை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிரேவி கூட பன்னீர் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நான் கொஞ்சமாக இதில் உப்பை சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பன்னீர் ரொம்ப பாயில் ஆகிடுச்சுன்னா அந்த சாஃப்ட்னஸ் போயிட்டு ரப்பர் மாதிரி ஆகிடும், அது சாப்பிட்றப்ப அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். ஈஸியான பன்னீர் கிரேவி இப்போ வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இதில் யூஸ் பண்ண மசாலாஸ் எல்லாமே ஆரு ஃபுட் ப்ராடக்ட்ஸோடது.